தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்க சொல்றது தனகண்ணவா. இதுக்கு மேல ஒரு கோடு போடுறேன், த என்று உச்சரிக்கணும். இது தா இல்ல, இது த த த தனகண்ணவா. தனகண்ணவா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல கண்ணவா, நாலாவது கண்ணவான்னு இருக்கு தானே, இந்த கண்ணவா எடுக்கிறது வாங்குறது, அப்ப இந்த இடத்துல என்ன கண்ணவா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இது கொல்லுறது. கொல்றதுன்னா கத்தியால குத்தி கொள்றது கிடையாது, விளங்கிட்டா? இது கத்தியால குத்தி கொள்றது கிடையாது. நித்திர கொள்றது, தெரிஞ்சு கொள்றது, பார்த்து கொள்றது, இருந்து கொள்றது, விளையாடி கொள்வது, அணைத்து கொள்வது, பார்த்து கொள்வது, கேட்டுக்கொள்வது, அந்த கொள்வதுதான் இந்த கண்ணவா, விளங்கிட்டா? இந்த கண்ணவாவுக்கு இன்னும் ஒரு அர்த்தம், அதை நான் இன்னொரு பாடத்துல உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த கண்ணவாவுக்கு இந்த கொள்றது, அப்ப தன என்று சொன்னால், இப்ப தனுமா என்று சொன்னால், இங்க தனுமா என்று சொன்னால் அறிவு, அப்ப தனுமான்னு சொன்னா அறிவு, அப்படித்தானே? அப்ப கண்ணவாண்டா எடுக்கிறது, அப்ப தனுமா கண்ணவா அறிவு எடுக்கிறது, அப்ப அறிந்து கொள்ளுதல், விளங்கிட்டா? நம்ம கிட்ட கொள்றது, அப்ப எடுத்து கொள்றதுக்கு நாங்க வந்துட்டு அறிஞ்சு கொள்றது, அதுக்கு தான் நாங்க தனகண்ணவா, அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு, தெரிஞ்சு கொள்றதுக்கு தனகண்ணவான்னு பயன்படுத்துறது. அப்ப நான் இது 7 இல்ல, இது 8ன்னு நான் தெரிஞ்சு கொண்டேன். மம தனகண்ணவா. கண்ணவாவுடைய இறந்த காலம் எப்பவுமே கத்தாண்டு வரும். அப்ப தனகண்ணவாண்டு வரும்போது தன அப்படியே வரும், கண்ணவா கத்தாண்டு இறந்த காலத்துல மாறும், விளங்கிட்டா? அது இறந்த கால பாடத்தில் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். அப்ப தனகண்ணவான்னு சொன்னா தெரிந்து கொள்றது, தனகண்ணவா தெரிந்து கொள்றது, வாவட்டியாச்சு தனகண்ண. தனகண்ண நிசா தெரிந்து கொள்றதால, தனகண்ண ஹிந்தா தெரிந்து கொள்றதால, தனகண்ணேக்க தெரிந்து கொள்றத தனகண்ணேக்க திகடமகரண்ண, தெரிந்து கொள்றத திகடம. திகடமனா தொடர்ந்துன்னு அர்த்தம். திகடமனா தொடர்ந்து, திகடமகரண்ண தொடர்ந்து செய்யுங்க. நீங்க சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா எதிர்வரும் 23ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது. இப்பவே திரையில தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.